பயங்கரமாக பற்றி எரிந்த நேற்று நடந்த இரண்டாவது மேட்சான லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் கேகேஆர் அணிகளுக்கு இடையே நடந்த மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் பரபரப்பாக பற்றி எரியக்கூடிய சம்பவங்கள் இந்த ஆட்டத்தில் நேற்று நடந்திருக்கு. ஸோ இதனால் பரபரப்பான யாரும் எதிர்பார்க்காத ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை கேகேஆர் அணி நேற்று அடுத்த வெற்றியை அவங்க பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால் தலைகளாக மாறிய புள்ளிகள் கடைசியாக பாயிண்ட்ஸ் டபுள் இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே வழக்கமாக பாயிண்ட்ஸ் டபுள் பார்ப்போம்ல. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் டபுளில் பார்க்குற எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் சம்பவத்தை தலைகளாக பாயிண்ட்ஸ் டபுள் புள்ளி பட்டியலில் கேகேஆர் அணி மாற்றி யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சிகரமான சம்பவத்தை நேற்றைய ஆட்டத்தில் கேகேஆர் அணி அவங்க நிகழ்த்திருக்காங்க. ஸோ கேகேஆர் அணியின் அவங்களுடைய இந்த சம்பவம் புள்ளிப்பட்டியலில் ஓரளவுக்கு நம்ம சிஎஸ்கே அணிக்கும் ஒரு விதத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. ஸோ அப்படி சூப்பர் ஓவர் வரைக்கும் எதுக்காக இந்த மேட்ச் போச்சு, அப்படி சூப்பர் ஓவரில் பற்றி எறிந்த அந்த சூப்பர் ஓவரில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, எப்படி கேகேஆர் அணி அவங்க புள்ளிப்பட்டியலில் அதல பாதளத்தில் இருந்த அவங்க இப்போ எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் தர்ற மாதிரியான சம்பவத்தை பாயிண்ட்ஸ் டபுளில் என்ன தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஃபுல் விவரம் டீட்டெயிலாக இப்போது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நேற்று லக்னோ அவங்க ஹோம் கிரவுண்டில் டாஸ் ஜெயிச்ச லக்னோ டீம் ஃபஸ்ட்டு கேகேஆர் அணி அவங்கள பேட்டிங் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதில் கேகேஆர் அணி பக்கம் வழக்கம் போல் அஜிங்கிய ரஹானே கேப்டன் அவர் ஓப்பனராக வராரு. அவர் கூட டிம் ஷெஃபர்டு 2 பேருமே வராங்க. இதில் டிம் ஷெஃபர்டு பார்த்தீங்கன்னா 3 பந்து லேண்டு டக் அவுட் ஆகி வெளியேறாரு. அவருக்கு பின்னாடியே நடைய கட்டுறாரு கேப்டன் அஜிங்கிய ரஹானே. 15 பந்து விளையாண்டு 10 ரன் தான் அடிக்கிறாரு. அவ்வளோ மோசமாக அவுட் ஆன ரஹானே. அதுக்கப்புறமா ரகுவன்ஷி அவரும் 9 ரன்னுக்கு வெளியேறாரு. அடுத்ததாக கேமரன் கிரீன், ரோமன் பவல் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஆனால் ரோமன் பவல் அவரும் 1 ரன்னுக்கு நடைய கட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா ரிங்கோ சிங், கேமரன் கிரீன் 2 பேருமே ஒரு அதிரடியான பார்ட்னர்ஷிப் போட்டு கேகேஆர் அணியின் ஸ்கோரை மெல்ல மெல்ல உயர்த்துறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி 120-30 தான் எடுப்பாங்க இந்த மேட்ச்சில், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கேமரன் கிரீன் கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு. 25 கோடி கொடுத்து வாங்கின அவர் ஒரு 34 ரன் தான் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிங்கோ சிங் அவரு கூட ராய் வந்தார், அவரும் வெளியேறிட்டார். ரம்தீப் சிங் வந்தார், அவரும் 6 ரன் தான். ஆனால் ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா தனி மனிதனாக நின்று கேகேஆர் அணியின் ஸ்கோரை உயர்த்தி கொண்டு போகிறாரு. ஸோ எப்படி உயர்த்தி கொண்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடின்னு அடிக்கிறாரு. இதனால் அதிரடியாக ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண ரிங்கு சிங் அப்படியே மேட்சை கடைசி ஓவர் வரைக்கும் நகர்த்தி கொண்டு போகிறாரு. ஸோ அந்த கடைசி ஓவரில் தான் அவருடைய அந்த அதிரடியான ஆட்டம். 5 சிக்ஸர்கள் அடித்த ரிங்கு சிங்கை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 4 சிக்ஸர்களை வரிசையாக அடிக்கிறாரு ரிங்கு சிங். ஸோ இதனால் 83 ரன்கள் அடிக்கிறாரு ரிங்கு சிங் 51 பந்தில் மட்டுமே. இதனால் கேகேஆர் அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தில் இருந்துச்சு. ஒரு மாதிரி போராடி 155 ரன் எடுத்துட்டாங்க. இதில் 83 ரிங்கு எடுத்திருக்காரு. ஸோ அதை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே எப்படி விளையாண்டுருக்காங்க அப்படின்னு ரிங்கு சிங் அவருடைய இன்னிங்ஸை பார்க்குறப்பவே தெரியுது. ஸோ இப்படி இருக்க இது கம்மியான டார்கெட் தான், சொற்பமான டார்கெட் தான். நிச்சயமாக லக்னோ அவங்க ஹோம் கிரவுண்டு வேறு, கொஞ்சம் சுமாராக விளையாண்டா கூட நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். அதனால் கேகேஆர் அணிக்கு அடுத்த தோல்வி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சா ஓப்பனராக ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் 2 பேருமே வந்தாங்க. இதில் மிச்சல் மார்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சான்ஸை தவற விட்டுட்டாரு, 2 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா ரிஷப் பண்ணிட்டு ஏடன் மார்க்ரம் 2 பேருமே விளையாடுறாங்க. ஸ்லோவாக தான் 2 பேருமே பேட்டிங் பண்ணாங்க. அதாவது டார்கெட் பெருசாக இல்லைல்ல, நம்ம அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டோன்னா மேட்சை ஜெயிக்க வைக்க முடியாது. அதனால் ஒரு 10-15 ஓவர் வரைக்கும் ஸ்லோவாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா அதிரடியாக விளையாண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஏடம் மார்க்ரம் விளையாண்டார். ஆனால் 27 பந்து ஃபேஸ் பண்ண அவர் 31 ரன்கே அவுட் ஆகிட்டார். அதே போல் தான் ரிஷப் பண்ட் அவரும் 38 பந்துகள் ஃபேஸ் பண்ண ரிஷப் பண்ட் 42 ரன் தான் எடுத்தார். ஒரே ஒரு சிக்ஸர் மட்டும்தான் அடித்தார். இப்படி இவங்க 2 பேருமே பந்துகளை நல்லா வீணாக்கிட்டு அடுத்து மேட்சை ஃபினிஷ் பண்ணாமல் அவுட் ஆகிட்டு போனதால் அடுத்தடுத்து வந்தவங்களுக்கு திண்டாட்டமாக ஆயிடுச்சு லக்னோ அணிக்கு. நிக்கோலஸ் புரன் வழக்கம் போல் மோசமான பேட்டிங் தான், 9 ரன். ஆயுஷ் பதானி கொஞ்ச நேரம் நல்லா தான் விளையாண்டார், ஆனாலுமே 24 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் முகுல் சௌத்ரி 1 ரன். அப்புறம் கடைசி நேரத்தில் ஹிமாட் சிங் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே பூந்து ஒரு 6 2 4 அடித்து கொஞ்சம் ப்ரெஷரை குறைச்சி விட்டு மேட்சை கடைசி ஓவர் வரைக்கும் நகர்த்தி கொண்டு வந்தார். ஆனாலுமே அவர் போனதுக்கப்புறமா ஜார்ஜ் ஒரு 8 ரன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம முகமது சமி கடைசி ஓவருக்கு ஸ்ட்ரைக்கில் வராரு. அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ரன்கள் தேவைப்படுது அந்த ஓவரில் ஜெயிக்க. ஸோ அந்த ஓவரை பார்த்தீங்கன்னா தியாகி அவர் தான் போட்டார். ஒழுங்காக பந்து போட்டிருந்தா நிச்சயமாக ஜெயிச்சிருக்கலாம், அந்த ஓவரில் அப்போவே ஜெயிச்சிருக்கலாம் கேகேஆர்.
தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா தியாகி நோ பால் போட்டார், ஃப்ரீ ஹிட்லேயும் திரும்ப நோ பால் போட்டார், அப்புறம் 4 சிங்கிள், அப்புறம் ஒரு டாட் பால் இப்படின்னு போட்டு கடைசியாக ஒரு பந்துக்கு 7 ரன் அப்படின்னு மேட்சை கொண்டு வந்தா முகமது சமி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் இருந்தார். கடைசி பாலில் தூக்கி சிக்ஸர் அடிச்சிட்டாரு சமி. இதனால் மேட்ச் டை ஆகுது. சூப்பர் ஓவர் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த ஆண்டின் முதலாவது சூப்பர் ஓவர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சூப்பர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லக்னோ அணி பேட்டிங் பண்ண வராங்க. இதில் லக்னோ அணி பக்கம் மார்க்ரம், அதுக்கப்புறமா நிக்கோலஸ் பூரன் 2 பேருமே வராங்க. ஸோ பூரன் அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சதுமே கேகேஆர் அணி பக்கம் சுனில் நரேன் அவர்கிட்ட பாலை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பூரன் அவரை நிற்க வச்சு மெடின் ஓவர் போட்டவர் சூப்பர் ஓவரில் சுனில் நரேன். ஸோ அதே ஸ்டாட்டிக்ஸ் திரும்ப நடக்க போதா அப்படின்னு பார்த்தா நிக்கோலஸ் பூரன் வந்து நிற்கிறாரு. அதே போல் சுனில் நரேன் போட்டார். ஃபர்ஸ்ட் பால்லையே பூரன் பவுல்டு ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா யார் வர போகிறது அப்படின்னு பார்த்தா ரிஷப் பண்ட் வராரு. வந்து ஒரு சிங்கிள் எடுத்தார். அதுக்கு அடுத்த பால் மார்க்ரம் விளாண்டாரு. சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணார். சிக்ஸர் லைனில் ஒரு அபாரமான கேட்சை கொடுத்து மார்க்ரம் அவுட் ஆகிறாரு. ஸோ சூப்பர் ஓவரில் 2 விக்கெட் விழுந்ததால் அங்கேயே ஆல் அவுட் ஆகுறாங்க லக்னோ. இதனால் வெறும் 2 ரன் தான் டார்கெட்டாக சூப்பர் ஓவரில் ரன் சேசிங் பண்ண வராங்க கேகேஆர் அணி. ஃபஸ்ட்டு பாலே ரிங்கு சிங் வந்து ஒரு 4 அடித்து ஆட்டத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இதனால் கேகேஆர் அணி ஒரு மாதிரி போராடி சூப்பர் ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போனாலும் ஒரு வழியாக கேகேஆர் அணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா இந்த ஆண்டு ஐபிஎல்லில் தொடர் தோல்விகளை வெற்றியே இல்லாமல் சந்திச்சிருந்த கேகேஆர் அணி இப்போ அடுத்தடுத்துன்னு பேக் டு பேக் 2வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க கேகேஆர் அணி. ஸோ கேகேஆர் அணியின் இந்த வெற்றி தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்குற எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் அதிர்ச்சி. நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்குற எல்லாருக்குமே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஆட்டம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேகேஆர் அணி அதில் பாதாளத்தில் 10வது இடத்துல பாவமாக இருந்தாங்க கேகேஆர் அணி. ஆனால் இப்போ இந்த ஆட்டம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா லக்னோ அணியை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. பத்தாக்குறைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களையுமே கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இப்போ கேகேஆர் அணி அதிரடியாக அவங்க 8வது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா ரன் ரேட் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு -1க்கும் அதிகமாக இருந்தது. இப்போ 0.75ஆக கேகேஆர் அணியின் ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கணிசமாக குறைஞ்சிருக்கு. மேலும் கேகேஆர் அணி பேக் டு பேக் 2வது வெற்றியை பதிவு பண்ணுறாங்க. அதுவும் எத்தனை ஆட்டத்துக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா 6 ஆட்டம் அவங்க வெற்றியை சந்திக்காமல் அதுக்கப்புறமா இப்போ 2 ஆட்டங்கள் பேக் டு பேக் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சூப்பர் ஓவர் கொண்டு போய் கேகேஆர் அணி வெற்றி பெற்று இப்போ 8வது இடத்துக்கு அவங்க முன்னேறி இருக்கிறது இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ கேகேஆர் அணியின் இந்த வெற்றி அவங்க மேலே ஏறி வர்றதால இப்போ நம்ம சிஎஸ்கே அணிக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் சின்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம சிஎஸ்கே இப்போ 6வது இடத்துல பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்காங்க. ஜிடி அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சதால் பெருசாக ரன் ரேட் பாதிக்கப்படலை, 6வது இடத்துல இருக்காங்க. முக்கியமாக கேகேஆர் அணி இந்த ஆட்டத்தில் லக்னோ அணி அவங்கள ஜெயிக்க விட்டுருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம சிஎஸ்கே இன்னும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். நேற்று ஜிடி அணிக்கு எதிராக சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அந்த வருத்தத்தில் நம்ம இருக்கோம். பத்தாக்குறைக்கு இப்போ இன்னும் கீழே இருக்கிற அணிகள் மேலே போகிறப்ப நிச்சயமாக சிஎஸ்கே அணிக்கு அது அடுத்தடுத்து வரக்கூடிய கெட்ட செய்தியாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது நடக்க விடாமல் லக்னோ அணி அவங்கள வீழ்த்தி இப்போ கேகேஆர் பாயிண்ட்ஸ் டேபிளில் இருந்து நம்ம சிஎஸ்கேவை காப்பாற்றிருக்காங்க. அதே போல் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்குற எல்லாருக்குமே அதிர்ச்சி தந்த கேகேஆர் அணி அவங்களும் 8வது இடத்துக்கு முன்னேறிருக்காங்க. உண்மையாகவே கேகேஆர் அணி அவங்களுடைய இந்த கம்பேக் அபாரமான கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் அபாரமாக விளையாண்டு ஒரு திக் வெற்றியை த்ரில்லரான வெற்றியை கேகேஆர் அடைஞ்சு அவங்களும் இப்போ இந்த ஆண்டு ஐபிஎல்லில் ஒரு காம்படிஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஃபைட் பேக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்டில்